தமிழகம் முழுவதும் 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் புற்றுநோய் பரிசோதனை செய்ய திட்டம். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் புதிய முதலமைச்சர் யார் என்பதில் கூட்டணி கட்சிகளுக்குள் போட்டி. பாஜக கூட்டணி அரசு நாளை பதவியேற்க உள்ளதாக ஷிண்டே ஆதரவாளர் தீபக் கேசர்கார் தகவல். இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த திமுக அரசின் திட்டங்களால் எடப்பாடி பழனிசாமிக்கு வைத்து எரிச்சல். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. நாட்டில் தமிழகம் முதலிடத்தில் வருவதற்கு அதிமுக தீட்டிய திட்டங்களே காரணம். ஜானகி நூற்றாண்டு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். மேட்டுப்பாளையம் குன்னூர் சாலையில் கம்பீரமாக சாலையை கடந்த பாகுபலி. வாகனங்கள் ஆங்காங்கே நின்றதால் சற்று நேரம் போக்குவரத்து பாதிப்பு. போதிய நிதியை ஒதுக்கியும் வேண்டுமென்றே மத்திய அரசு மீது குற்றம் சாட்டுகிறார்கள். தமிழக அரசு மீது பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இரண்டாக உடைத்து விடுவார். திருமாவளவன் கவனமாக இருக்க வேண்டும் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் பேச்சு. தஞ்சை தமிழக பல்கலைக்கழக துணைவேந்தர் மீதான நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும். ஆளுநர் ஆர் என் ரவியின் நடவடிக்கைக்கு விசிக தலைவர் திருமாவளவன் கண்டனம். ஜார்க்கண்டில் ஆளுநரை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரினார் ஹேமந்த் சோரன். ஹேமந்த் சோரன் தலைமையிலான புதிய அமைச்சரவை வரும் 28ஆம் தேதி பதவியேற்பு. சென்னை அமைந்த கரையில் வீட்டில் வேலை பார்த்த சிறுமி கொல்லப்பட்ட வழக்கு. கைதான 6 பேர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. பகுஜன் சமாஜ் கட்சி இனி எந்த இடைத்தேர்தலிலும் போட்டியிடாது என மாயாவதி அறிவிப்பு. போலி வாக்குப்பதிவு நடப்பதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சியமைக்க முடியாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. திமுக அதிமுக பெரிய கட்சிகளாக இருந்தாலும் கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கருத்து. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களில் நாளை மிக கனமழை எச்சரிக்கை. கடலூர், விழுப்புரம், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர் நடராஜனை 10 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு ஏலம். KL ராகுலை 14 கோடிக்கு ஏலம் எடுத்தது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. ரவிச்சந்திரன் அஸ்வின், டேவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி ஆகியோரை ஏலம் எடுத்தது CSK. அதிகபட்சமாக நூர் அகமதுவை 10 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். IPL வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக விலைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வீரர் ரிஷப் பந்த். இந்திய வீரர் ரிஷப் பந்தை 27 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது லக்னோ அணி.